ஸ்ரீ குருபியோ நமஹ. 4 நாள் முன்னாடி சென்னையில் மயிலாப்பூர்ல ஒரு ராத்துக்கு போயிருந்தேன். வாக்கில் ஒரு பேர குழந்தை, ஒரு பையன், ரொம்ப சுட்டியான பையன். நான் வந்தா உடனே என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். ஏதாவது எங்க அவன் காணோன்னு. அவன் செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு அவனோட கிளாஸ்மேட்டோட பர்த்டே, அதுக்காக போயிருக்கான், இப்போ வந்துருவான் அப்படின்னா. இது ஏதோ சென்னையில் மாத்திரம் இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். போன வாரம் கும்பகோணம் போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல அந்த குழந்தையோட பொண்ணு குழந்தை, அப்பா அம்மா ஏதோ பொருள் வாங்கிட்டு வந்தா, இதை எதாச்சும் என்கிட்ட காமிச்சா. என்னதுன்னு கேட்டேன். அடுத்த வாரம் இந்த குழந்தையோட கிளாஸ்மேட்டுக்கு பர்த்டே, அதுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுக்காக போறோம், இதான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்னா. புரியல எனக்கு ஒன்றும். உங்களுக்கும் நிறைய அனுபவம் வந்திருக்கும். ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி கொண்டாடுற பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல கிடையாதுங்க. இது மகானுக்களுக்கும் தேவதா மூர்த்திகளுக்கும் தான் பர்த்டே, அதாவது பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கம் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. மனுஷாலு கொண்டாடுற பழக்கமே கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி, அனுபவ ஜெயந்தி, நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்னைக்கெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள், அந்த தேவதா மூர்த்திகளை உத்தேசித்து ஆராதனை நடக்கும். மனுஷாலு கொண்டாடுற பழக்கமே இல்லையே. ஆயுஷம் உண்டு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எங்களோட 14 ஜன்ம நட்சத்திரம் அன்னைக்கு வந்ததுன்னா எங்க அம்மா ஏதோ கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றுவான், சுவாமி வேண்டிட்டு வருவான். இந்த மேற்கத்திய நாகரிகம், மேற்கத்திய வியாமோகம் நம்ம கிட்ட புகுந்து நம்ம கண்ணா பின்னாட்டு பண்ண விஷயம் இருக்கு. இந்த பர்த்டே பார்ட்டி இன்னொரு பெரிய கொடுமை. நம்ம சம்பிரதாயத்துக்கு எதிரான என்ன நடந்துருக்கு தெரியுமா? எரியிற விளக்க ஊதி அணைக்கிறது. சுபகாரியங்களை வந்து விளக்க ஏத்தியாரே நமக்கு பழக்கம். We celebrate the functions by lighting the lamp, not by putting them out. It is against our tradition. வாயால் ஊதி அணைக்கலாமா எரியிற விளக்க? இது மெழுகுவத்தி ஏத்துவாலாம், ஊதி ஊதி அணைக்கிறோமா, அது பர்த்டே செலிப்ரேஷனா? என்ன கொடுமை. சில பேர் என்ன பண்ற, சரி ஊதி தானே அணைக்க கூடாது, அந்த கேக் வாங்கி வச்சது கேக்கை வெட்டலாமே, அதுல வெஜிடேரியன் கேக் வேறையா. இந்த வெட்டுறது குத்துறதெல்லாம் ஒரு சுபகாயத்தில் நடக்குமா எங்கேயாவது? தேவையா? சரியா, நீ பர்த்டே இந்த காலத்துல வந்து இந்த காலத்து உத்தேசமா நீ பர்த்டே கொண்டாடு வேண்டாங்களே. அதுக்கு வெட்டுறது குத்துறது எதுக்கு? எதுக்கு கேக்கு வாங்குவானே, அது வெட்டுவானே, அதை போய் கொடுப்பானே. ஆட்டில் ஏதாவது பட்சணம் பண்ணி ஏதாவது கொடுக்க விநியோகம் பண்ணலாமே. யாரு உங்களை தடுத்தா? இந்த கேக்க வெட்டுறதுங்கிறது ஒரு அபசகுணம் தானே. அதையும் ஒரு செலிப்ரேஷனா, ஒரு பண்டிகை கொண்டாடு நமக்கு எப்படி மனசு வருது? ஆச்சார அனுஷ்டான நம்பிக்கை இருக்கிறவளை பத்தி நான் பேசுறேன். அவளே இந்த பாதியை நோக்கி போயிட்டு இருக்கா. நம்ம தான் தடுத்து நிறுத்தணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த காலத்தை உத்தேசத்தை வந்து குழந்தைகள் பர்த்டே கொண்டாடி போட்டோம். அதுக்கு ஆத்துல ஒரு வேதப்பாரணை வச்சுக்கலாம், கோயில்ல போகலாம், ஏதாவது பூஜை புனஸ்காரம் ஆத்துல வச்சுக்கலாம், அதுல ஏதாவது பட்சம் வேகாரிகள் பண்ணி 4 பேர் விநியோகிக்கலாம், நாம சங்கீர்த்தனம் வச்சுக்கலாம், தெரிஞ்சவாளை கூப்பிட்டு 2 பாட்டு பாட சொல்லலாம், அல்லது சுக்தாதிகள் பாராயணம் வச்சுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு புத்தி தானே, அந்த குழந்தைகளுக்கு ஒரு சம்ஸ்காரத்தை கொடுப்போம். இது மூலமாக பர்த்டே பார்ட்டி கொண்டாடித்தான் ஆகணும்னாக்க இந்த கேக்கு வெட்டுறதும் இந்த மெழுகுவத்தி ஏற்றி அதை வாயால் ஊதுறதும் நம்ம தடுத்து நிறுத்தணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லி தரணும். முதல்ல நம்ம கன்வின்ஸ் ஆகணும். பெரியவாளுக்கு கன்வின்ஸ் ஆகிறதில்ல. உடனே எடக்கு முடக்க ஒரு கேள்வி கேட்பா, மாமா மனுஷாளுக்கு போய் கொண்டாடுறது இல்லை, நம்ம பழக்கத்தை சொல்லல, அப்போ இந்த சஷ்டியத்தை குறித்து என்ன? உடனே ஒரு கேள்வி அம்பு மாதிரி பாயும். AK-47 தான் நம்ம மேல. பீமன் சாதி சார் என்ன, உகர சாதி என்ன, 70 வயசு கொண்டாடுறது என்ன? கேளு. சதாபிஷேகம் என்ன? கேள்வி மேல கேட்டு நம்மளை தொலைச்சு எடுப்பா. கட பைத்தியக்காரங்களா? அதெல்லாம் சாந்தி பரிகாரம்.
சாந்தி ஹோமங்கள் சொல்லியிருக்கு. அதுல ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தி. அதுக்கு 60ஆம் கல்யாணம் லௌகிகமா பேர் சொல்றோம். அப்போ கூட அதான் கல்யாணம், அது ஒன்றும் 60 கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை இன்னைக்கு. அது லௌகிகமா அந்த வார்த்தை வந்திருக்கு, டெர்மினாலஜி. அது எப்படி இருக்கட்டும். அப்த பூர்த்தி, உக்ரத சாந்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம். எங்கேயாவது ஜெயந்தின்னு வந்திருக்கா? ஆனா ஹனும ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, அங்கெல்லாம் ஜெயந்தின்னு வந்திருக்கு பாருங்க. அவளுக்கு மனுஷாளுக்கு ஜெயந்தி கொண்டாட பழக்கம் இல்லை. அதை நம்ம நம்மனா புரிஞ்சுப்போம். ஒருவேளை கொண்டாடணும்னு உங்களுக்கு குழந்தைகளுக்கு தோணிச்சுன்னா ஆயுஷம், அது ஆயுஷமும். அந்த குழந்தை பேர் சொல்லி இந்த குழந்தை ஜெயந்தின்னு சொல்றோமா, குழந்தை பேர் வெங்கட சுப்பிரமணியம் வச்சுங்கோ. வெங்கட சுப்பிரமணியம் பர்த்டே, அதுக்கு ஓமம்னு சொல்றோமா? இல்லையே. வெங்கட சுப்பிரமணியத்தை ஜெயந்தின்னு சொல்றோமா? அபத்தம். அப்படி சொல்றது இல்லையே. ஆயுஷம் தானே சொல்றோம், அப்த பூர்த்தி தானே சொல்றோம், ஷஷ்டி அப்த பூர்த்தி தானே சொல்றோம். ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? இந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறத நம்ம தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். அப்படி கொண்டாடித்தான் ஆகணும்னா நம்ம குழந்தைகளுக்கு இந்த கேக்கு வெட்டுறதையோ வாயால ஊதி அணைக்கிற மாதிரி பழக்கங்களை நம்ம சொல்லி கொடுக்காம, அவளுக்கு எடுத்து சொன்னா குழந்தைகள் கேட்பா. குழந்தைகள் கேட்கும், அப்பா அவாத்துல போனேனப்பா, அம்மா அவாத்துல போன அவெல்லாம் பண்ணான்னு. இல்லம்மா, அதெல்லாம் நீ வேணா போய் பார்த்துக்க வேண்டாங்களே, ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, நம்ம சம்பிரதாயத்துக்கு அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் நமக்கு நல்லது இல்லை, பேட் வைப்ரேஷன்ஸ் உண்டாக்கும். குழந்தைகள் சொன்னா புரிஞ்சுக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஐக்கிய பவர் ரொம்ப அதிகம், நம்மளோட ரொம்ப அதிகம். குழந்தை சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கும். Let us celebrate the function by lighting the lamp, by not putting them out. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். அது மாதிரி கேக் வெட்டுறதையும் அவாய்ட் பண்ணுவோம். அது வெஜிடேரியன் கேக்கா இருந்தானே, எந்த கேக்கா இருந்தானே, ஆத்துல பட்சம் பண்ணி கொடு. அப்படி வாசல பட்சம் பண்ண முடியாது, அதை கடையில் வாங்கி அதை விநியோகம் பண்ணு. அப்படிதான் பண்ணிட்டு போய் அது நல்ல பழங்கள் வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமா 4 பேர் கூட அன்னைக்கு அதுல கேசரி கலர்லாம் எது வேணா பண்ணலாமே, எது முடிதோ பண்ணி அதாவது பிரசாதமா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு 4 பேர் குடும்பம். அதே பர்த்டேங்கிற பேர் யாரும் வேண்டாங்கிறா? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் வழிகாட்டணும். யார் வழிகாட்ட போறா சொல்லுங்க பார்க்கலாம். மேற்கத்திய வியாமோகம் ரொம்ப நம்ம தாக்குறது, அந்த தாக்கல் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல இருந்து குடியமானவர்களே நம்ம சம்பிரதாயத்தை நம்ம கடைப்பிடிப்போம். நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே இதை சொல்லி தருவோம். குழந்தைகள் ஏத்துப்பாங்க. குழந்தைகள் நல்ல குழந்தைகள் நம்ம நன்னா சொல்லி கொடுத்தோம்னா அவள் நன்னா அதை ஏத்துக்க தயாரா இருக்கா, புரிஞ்சுக்க தயாரா இருக்கா, நம்மளோட ஒத்துழைக்க தயாரா இருக்கா. I don't have any quarrel with today's kids. I love them so much. அவள் கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்து குழந்தைல. நான் அவ்வளவு ஐக்கியப்போவேன். என்கிட்ட வேத கிளாஸுக்கு வரல சின்ன குழந்தை, சின்ன வயசுக்காரங்களா எவ்வளவுன்னா கிரகிச்சுக்கிறா தெரியுமா? குழந்தைல தப்பே இல்லை. பெரியவா நம்ம தான் சரி பண்ணணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியால வேண்டிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.